தேர்ட் ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் நான். வினோத் அழும்போது எனக்கும் ஒரு சில கோவங்கள்லாம் அவர் மேலே இருக்குது. இந்த கேமில் அவர் சரியாக அங்கங்கே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அவருக்கு எவ்வளோ ஒரு பண தேவை இருந்திருந்தால் அவர் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரியுது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டீங்க, அரோரா அரோரா என்ன பண்ணாங்க, அரோரா என்ன பண்ணாங்க, ஏன் நீங்கள் அரோராவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரமோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரோரா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அரோரா? கேவலமாக இல்லை? ஒருத்தரை டெம்ப்ட் பண்ணி அந்த டெம்ப்டிங் அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவரை டப்புன்னு எடுக்க வச்சுருக்கீங்களே, இதை விட ஒரு கீழ்த்தனமான ஒரு ப்ளே எந்த சீசன்லையும் நான் பார்த்தது கிடையாது. சத்தியமாக பார்த்தது கிடையாது. எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு ப்ளே இது. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நல்லா இன்ட்டு வாங்கிக்கிட்டீங்கல்ல, காசு எடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு எடுத்தனா செருப்பு பிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. செருப்பால் அடிப்போனா ஏதோ சம்திங் சொல்லிட்டு போனாங்க. அதனால் நீங்கள் எடுக்காமல் ஒருத்தரை வீக்காக பண தேவைப்படுறவரை வீக் பண்ணி நேத்தெல்லாம் மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ணி ட்விஸ் பண்ணி இன்றைக்கி எடுக்க வச்சிட்டிங்க இல்லை? அந்த ப்ரமோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ வெறியாகுது. அவர் எடுத்துட்டாருன்னும் போது ஷாக் இருக்கணும். விக்ரம் கிட்ட அந்த ஷாக் இருந்தது. இவங்க ஃபேஸ் அந்த ஷாக்கே கிடையாது. நான் இதை ப்ரமோ பார்த்துட்டு மட்டும்தான் பேசுகிறேன். அந்த ஷாக்கே இல்லை. அப்பா எடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு அதுதான் இருந்துச்சு. இது இவங்க பிளான் போட்டு தான் அவர் எடுக்க வச்சுருக்காங்க. இது நிஜமாக சொல்கிறேன், கடவுளுக்கு தெரியும். பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா, லட்சங்கள் நாளைக்கு கோடிகளாக மாறும்னு சொல்லிட்டு. வினோத், நிஜமாகவே உங்களுக்கு லட்சங்கள் பல கோடிகளாக மாறும். நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. உங்கள் குழந்தைகள், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே சரி, நீங்கள் கிரேட் ஆகி போயிட்டே இருப்பீங்க. நாங்கள்லாம் கூட இருக்கோம். உங்களோட ஃபேன்ஸ், நாங்கள் எல்லாருமே, உங்கள் மக்கள் உங்கள் கூட இருக்கோம். ஸோ டோன்ட் வரி. நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் அந்த ப்ரமோ பார்க்கும்போது ஒரு வின்னர் இப்படி ட்ரிகர் ஆகிட்டாரே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, கடந்து போகணும். கடந்து போகிறது தான் வாழ்க்கை. எனக்கு தெரியும் சாண்டி அண்ணா எனக்கு தெரியும். அண்ணா சீசன் 3ல் உள்ளே போயிட்டு வெளியில் இன்றைக்கி எவ்வளோ டாப்பில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த அந்த அளவுக்கு ஏன் அதையும் தாண்டி நீங்கள் நல்லா இன்னும் டாப் போகணும். நான் இந்த வார்த்தை சொல்கிறதுனால சாண்டி அண்ணா கோச்சுக்காது, எனக்கு தெரியும். சாண்டி அண்ணா விட இன்னும் நீங்கள் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு போவீங்க வினோத். நிஜமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நான் நினச்சது தான் சாண்டி அண்ணாவும் நினச்சிருப்பாரு. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போது டைட்டில் தான் ஒரு கேடு இல்லையா? தெரியலங்க. மக்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் ஓட்டில் ஒன்றுமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. வினோத், ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சா நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம் மக்களே. அதாவது லைவில் எப்போ அது நடக்குது அப்படின்னா எப்படியும் ஒரு 4:30 மேலே தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு வாக் அவுட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6:30 அந்த டைம். ஸோ நம்ம அந்த டைமுக்கு முன்னாடி அதாவது ஒரு 4:30லேருந்து நம்ம லைவ் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது யார் பியூராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே ப்ரமோலே தெரிஞ்சிச்சு, அதுலேயுமே தெரியும். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அரோரா சிங்கில் இருக்குது சிங்சான் தட்டுறவங்கலாம் தட்டிகிட்டே இருக்கு இன்னும். ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் வந்தவங்கலாம் சொல்ல முடியலங்க. வார்த்தை நிறைய வருது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு பப்ளிக்லேயும் அந்த மாதிரி கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணதில்லை. அதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். லைவ் பார்த்துட்டு பேசுவோம்.